கடந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் 24 கொலை நடந்திருக்குது. லாக்அப் கொலை. இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு நியாயம், இவங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு நியாயம். அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இவங்க ஆட்சில இந்த பையனுக்கே இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வந்துச்சு. இன்னும் 23 பேர்த்தோட கதி என்னாச்சுன்னு தெரியல. எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொன்னாங்கன்னு இன்னும் வெளிய வரல. ஹைஸ் நஜிசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா இன்னைக்கு சென்னையில கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சரியா? இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பாதிக்கப்பட்ட 24 குடும்பத்துல 20 குடும்பத்தை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, முக்கியமா சிஎம் சார் அவர்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இது எங்க வச்சு நடத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. சரியா? இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் சாருக்கு தான் கேள்வி எழுப்புறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் லாக்அப் கொலை 24 நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 24 லாக்அப் கொலைக்கு 20 குடும்பங்கள நம்ம தளபதி விஜய் அண்ணா சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத அறிச்ச தளபதி விஜய் அண்ணா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்களும் வந்தே தீரணும். அப்பதான் நான் எல்லாருமே கேட்பாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த 20 குடும்பங்கள கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா? அதுல தான் தளபதி விஜய் அண்ணா முக்கியமா சிஎம் சாருக்கு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் சார் அவர்களே, நீங்க அஜித்குமார் வழக்குல சாரிமான்னு சொன்னீங்க. சாரிமான்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு தேவையான நிவாரண தொகையை நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல, அதாவது உங்க ஆட்சியில மொத்தம் எந்த வழக்கையும் சேர்த்து 24 வழக்கு நடந்திருக்குது. லாக்அப் கொலை. இதுக்கு ஏன் நீங்க சாரிமா சொல்லல? ஏன் நீங்க நிவாரண தொகை குடுக்கல? அப்படிங்கிறது மாதிரி கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிஎம் சார் கிட்ட கேக்குறாங்க தளபதி விஜய் அண்ணா. அதாவது சிஎம் சார் அவர்களை சாத்தான்குளம் கேஸ்ல அப்பாவும் மகனும் இறந்தாங்களா? அதாவது ஜெபராஜ் பெனிஸ் அவங்க இறந்ததுக்கு அவங்களுடைய வழக்கு சிபிஐக்கு போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இது சிபிஐக்கு போனா தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிக்கு அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் இப்போ அஜித்குமார் வழக்குக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? இதுவும் சிபிஐ தானே பண்ணிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா. குறிப்பா நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே எதிர்க்கட்சியா இருக்கும்போது, அதாவது அந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த டைம்ல சாத்தான்குளம் ஜெபராஜ் பெனிஸ் வழக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்போ நம்ம டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபராஜ் பெனிஸ் இவங்களுடைய இறப்புக்கு அப்போதைய அதாவது முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அவங்க தான் முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா இன்னொன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு யார் உங்களுக்கு காவல்துறைக்கு அனுமதி குடுத்தாங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரியா? பட் இப்போ அஜித்குமார் வழக்குல என்ன நடக்குது? இந்த வழக்குல காவல்துறைக்கு யார் இந்த மாதிரி குடுத்தாங்க, இப்படி தாக்குங்கன்னு சொன்னாங்க. இப்போ அஜித்குமார் லாக்அப் கொலை நடந்துச்சுல. இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? கடந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் 24 கொலை நடந்திருக்குது. லாக்அப் கொலை. இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லணும் அவசியம் இருக்காது. பட் புரிஞ்சுக்கோங்க. இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு நியாயம், இவங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு நியாயம். அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ அஜித்குமார எந்த மாதிரிலாம் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது ரிப்போர்ட்ஸ் கடைசியா டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்ஸ் படி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் உயிரோட இருக்கும்போது அவருடைய ஹேண்ட்ல இடப்புற கையில வந்து 2 இடத்துல வந்து சிகரெட் புடிச்சிட்டு சூடு வச்சிருக்காங்க. சூடு வச்சது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மண்டையில நடு பகுதியில கட்டையால எடுத்து பலார் பலார்ன்னு அடிச்சிருக்காங்க. அடிச்ச அடியில என்ன ஆச்சுன்னா, அந்த மூளை டேமேஜ் ஆகி ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. ரத்த கசிவு ஏற்படும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு வீங்கி சிவக்கும். அதே மாதிரி அஜித்துக்கு ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுலருந்து ரத்தம் வரும். மூளையில அடிபடும்போது காதுலருந்து ரத்தம் வரும். காது கேட்காம அடைக்கும். அந்த மாதிரி யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா, அஜித் குமாருக்கு ஏற்பட்டிருக்குது. சரி இதெல்லாம் நடந்துடுச்சு. இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்ச அடியில அஜித் குமாருக்கு வந்து ஒரு மாதிரி வலிப்பு வந்து வந்திருக்குது. வலிப்பு வந்ததுல நாக்கு கடிச்சிருக்கிறாரு. அந்த தடமும் இருந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு பகுதியில வந்து அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச அடியில அந்த ஹார்ட்ல 2 பகுதியில இரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. அதான் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயித்துல அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச அடியில கல்லீரல்ல பாதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து வயித்து பகுதியில உள்ள குடல் இருக்குல்ல, அந்த குடல்கள்லாம் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி இது பெரிய உடம்புல உள்ள உள்காயங்கள்ல பெரிய 6 காயங்கள் ஏற்பட்டிருக்குது. சரியா? சரி இப்படிதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்புற காயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு. சரி 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்குது. இனி இவனுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் அதிகாரிகள் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் ஆயில்மெண்ட், ட்ரீட்மெண்ட் ஏதாவது குடுத்துருக்கலாம். பட் அப்படி பண்ணாம, இன்னும் சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிளகா பொடி எடுத்து உடம்பெல்லாம் பூசியிருக்கிறாங்க. இப்படி மிருகத்தனமான காவல்துறை அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு கட்டத்துல வரும்போது போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அ நேரா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன பிறகு வந்து சொல்றாங்க, "அவன் இறந்துட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் அதிகாரிகள் என்ன சொல்ட்டாங்கன்னா, "வலிப்பு வந்து தான் இறந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சொல்லிட்டாங்க. பட் உண்மைக்கும் யாரு அஜித் குமார் வந்து வலிப்பு வந்து தான் இறந்தாங்க. ஆனா பட் எப்படி வலிப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளால மண்டையில அடிச்சதுனால தான் வலிப்பு வந்திருக்குது. சரியா? இத வந்து வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ஆக்சுவல இந்த பையனுக்கே இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வந்துச்சு. இன்னும் 23 பேர்த்தோட கதி என்னாச்சுன்னு தெரியல. எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி அ கொன்னாங்கன்னு வந்து இன்னும் வெளிய வரல. அப்போ அந்த 24 பேத்துக்கும் யாரு பொறுப்பேற்கணும்? உங்களுக்கே புரியும். இதுக்கு தான் தளபதி விஜய் அண்ணா வந்து முன் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த 24 குடும்பத்துக்கு, அதாவது அஜித்குமார் குடும்பத்துக்கு நீங்க சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணத் தொகை குடுத்துட்டீங்க. பட் அந்த 23 குடும்பங்கள் இன்னும் பாக்கி இருக்காங்கல்ல சிஎம் சார், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க வந்து நிவாரணத் தொகையும் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா, நாங்க இன்னும் தட்டி கேட்போம். இன்னும் நாங்க ஆர்ப்பாட்டம் எடுப்போம் அப்படிங்கிற மாரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. பட் தளபதி விஜய் அண்ணா பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் இதுதான். அ இதுலயுமே நல்ல மக்களுக்காக கேட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இன்னும் நெறைய பேர் வந்து தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னும் 23 பேர்த்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியே ஆகணும். இந்த 4 ஆண்டுகளுக்கு 24 பேர் இறந்திருக்காங்க. லாக்அப் கொலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலருந்து நமக்கு சொல்லல அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அவங்க சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு எல்லாமே தெரிய வந்துடுச்சு. இத 24 பேத்துக்கும் கதி என்ன அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் சொல்லியே ஆகணும். தளபதி விஜய் அண்ணா அதுக்காக தான் இப்ப நமக்காண்டி தான் கேட்குறாங்க. இப்போ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் சார் வந்து இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாரு? இந்த லாக்அப் கொலை வழக்குல வந்து யார் பொறுப்பேற்கணும் முக்கியமா? இதெல்லாம் கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.